இது எனக்கான நேரம், இதை விட்டு விட்டால் மீண்டும் இந்த நேரம் வராது அப்படிங்கிறது. பெரிய ஞானிகளும் முன்னோர்களும் நிறைய முறை சொல்லிட்டாங்க, இந்த வினாடி மட்டும்தான் உண்மையான வினாடி, இந்த வினாடியை விட்டு விட்டால் அடுத்த நொடியோ அடுத்த நிமிடமோ எதுவும் நம் கையில் இல்லைன்னு ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தமாக நமக்கே தெரிஞ்சது. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அப்பட்டமாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போச்சு. இன்று இருப்பவர் நாளை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. அப்போ நம்ம ஆன்மீகத்தில் செல்லணும், இல்லை ஏதாவது உயர்வு நிலையை அடையணும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும்னா நான் 35 வயசு 40 வயசு 50 வயசுக்கு மேலே அதில் ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதீர்கள். சிவ வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் செய்வது உத்தமம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சந்நியாசம் போனவங்க தான் சிவ வழிபாடு செய்யணுமா? கட்டாயமாக கிடையாது. இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்க வேண்டிய ஒரு